ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ட்ரெய்னருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாரி ஜாப் அப்டேட்ஸ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ட்ரெய்னர்னு குடுத்துருக்காங்க. ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ரிமோட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபா தான் இருக்கும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா, இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸா ரைட்டிங்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, காப்பி ரைட்டர், ஜர்னலிஸ்ட், டெக்னிக்கல் ரைட்டர், எடிட்டர், ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா, அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரான்ஸ்லேட்டராக இருந்தாலும் அதுவும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பே ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப் டு $7.5 தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர் ஹேருக்கு. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் டியூரேஷன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அவங்க வந்து டியூரேஷன் அண்ட் ஏர்னிங்ஸ் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்களும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்டாச்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன காலேஜ், என்ன டிகிரி, என்ன பிரான்ச்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் தானே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்க்குலாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.